ஹை, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அது கூட கடுகு உளுந்து போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள், இது கூட பூண்டையும் சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன், கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட நான் பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தீயை கம்மி பண்ணி வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டேன், இந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அது கூட என்ன பண்ணுங்கள், தக்காளி நான் 2 சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், குழம்பு மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் புளி தண்ணி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியும் ஆட் பண்ணிடுறேன். அது கூடயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் இல்லையா, போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்களேன், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்கள், அது கூடயே தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைன்ட்டு நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தீயை பாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வெந்து எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கருவாடை வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூட என்ன பண்ணுங்கள், கருவாடை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கழுவி எடுத்துட்டேன். குழம்பு கூட இப்போ கருவாடை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.